நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் கேட்ட சில ஸ்டாக் இருக்கு. சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே. அதையும் பத்தி நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார் எஸ்கலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. டெய்லி அட்டாக் நடந்துகிட்டே தான் இருக்கு. மிடில் ஈஸ்ட் எல்லா இடத்துலயும். இப்போ பத்தாததுக்கு ஹூத்தி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு சப்போர்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அனதர் வார் அதாவது கப்பல் போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா, செங்கடல்ல இருக்கு. அத வந்து அவங்க பிளாக் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அந்த மாரிக்கே பிரச்சனை அதிகமாகும். எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா, வார் இன்னும் அதிகமாகும். இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, வாரே 1 மாசம் ஆயிருச்சு. இந்த வந்து ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 2, 3 குவார்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். இல்லாம இருக்காது. இன்னைக்கு நிஃப்டி இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் நிஃப்டி பேங்க் தான். காலையில ஒரு 320, 330 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நல்லா டவுன்ல இருந்தது. இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பயர் வேற இருக்கு நிஃப்டிக்கு. அதனால கொஞ்சம் கவனமாவே இருங்க. நிஃப்டி பேங்க் கடுமையான செல்லிங். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். முக்கியமான பேரலல் சேனல்ல மந்த்லி இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணிருச்சு. நிஃப்டி பேங்க் ஃபர்தரா இறங்குறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருந்தேன். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிஃப்டி பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக் இருக்கோ எல்லாமே நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். ஐசிசி பேங்க், ஸ்மால் அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. கன்டினியூவா வந்து செல்லிங் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விக்ஸும் கூடியிருக்குங்க. 28க்கு மேல போயிருச்சு. இதுவரைக்கும் இல்லாதது. எந்த இண்டெக்ஸுமே கிரீன்ல இல்ல. இன்னைக்கு மெட்டல் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரீன்ல இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக் மட்டும் தான். சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்ல இருக்கு. ரியாலிட்டி இன்னைக்கு 2% மேல. எனர்ஜி வந்து அதாவது ரிலையன்ஸ் வந்து காலையில பார்க்கையில கொஞ்சம் செல்லிங்ல இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆனோனு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளஸ்ல. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கு பிடிக்கிறதுனால பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டெக்ஸும் ஓரளவுக்கு இன்னைக்கு செல்லிங் பிரஷர் தான். கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டும், சில்வரும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஒரு பெர்சன்டேஜ் மேல இன்னைக்கு பிளஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹைல போயிட்டு, இப்ப ஒரு 18, 20% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு, சில்வரும் அதே மாரிக்கே ஒரு 25% மேல டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்னஸ் தான் சொல்லியிருக்காங்க. குளோபல் பொல்யூஷன் வீக்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான காரணம் என்னன்னா, ஆயில் பிரைஸ் வந்து ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இப்ப அவங்களுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் தான் வந்து வருமானமே. அதுக்கப்புறம் டூரிஸ்ட். இப்ப எல்லாமே பிளாக் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்க பேங்க்லாம் என்ன பண்ணுவாங்க, கோல்டு விப்பாங்க. ரஷ்யாவும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வித்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு இனிமே டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இது என்னுடைய வியூ தாங்க. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வேல்யூவேஷன் 60 இயர் லோன்னு சொல்லியிருக்காங்க. ஜேபி மார்கன்ஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 64% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2% மேல நல்ல ஒரு டவுனு. 1.25% மேல நல்ல ஒரு டவுனு. ஸ்டாக் பி வந்து 15 இருக்கு. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 2 தான் இருக்குங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. இன்னும் கூட வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க 64% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வெள்ளிக்கிழமையோ, வியாழக்கிழமையோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய டிஃபென்ஸ் மீட்டிங் நடந்தது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2,38,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் இது வந்து வாங்குறதா சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் அடையும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கையில வந்திருக்கு. அத நம்ம பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பத்து பெனிஃபிட் அடையும்னு சொல்லியிருக்காங்க இதனால. HCL அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டன் ரிச்சார்ஜ் ஃபீல்டர் இந்த 3 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் அடையும் இந்த இதனால அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம நெறைய டைம் சொல்றது என்னன்னா, டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அ குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்மள சுத்தி எதிரிகள் நெறைய இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அதில தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. அடுத்தது வந்து பார்க்கையில இன்னைக்கு பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு பேட் டேன்னு சொல்லலாம். ஆல் பேங்கிங் ஸ்டாக் பிரைவேட் அண்ட் பிஎஸ்யூ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, சில விதிமுறைகள வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ்ல, டயர் 1 கேப்பிட்டல் உள்ள சிட்டில எல்லா சிட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ஓப்பன் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 25%க்கு மேல இருக்கணுங்க மாரி சொல்லியிருக்காங்க எல்லா பேங்க்குக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு ஒரு பேட் நியூஸ் ஆகி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா பேங்க்கும் இன்னைக்கு நல்ல ஒரு டவுனுங்க. அதோடையும் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாவே வீக்கா இருந்தது. நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வார்ன் பண்ணியிருந்தோம். நெறைய டைம் வீடியோல. ஆக்சிஸ் பேங்க்கு, கோடாக் மஹிந்திரா பேங்க்கு, அதுக்கப்புறம் HDFC, ஐசிஐசிஐ பேங்க் எல்லா பேங்க்குமே இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. பியூசி பேங்க் எல்லாமே நல்ல ஒரு டவுனுங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, எஸ்பிஐ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு.
நீங்க நெறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பியூசி பேங்க் எல்லா பேங்குமே வந்து நல்லா ஏறிச்சுங்க. வாங்கலாமா? வாங்கலாமான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன்ல இருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோ, ஒரு இண்டெக்ஸோ நல்லா வந்து ரிட்டர்ன் குடுத்துருச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன்ல வரும். அது எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கங்க. எப்போதுமே நல்ல ஒரு ரன் ஆன இண்டெக்ஸ்ல போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி நெறைய டைம் சொல்லியிருக்கேன். சான்ஸ் இல்ல, சான்ஸ் இல்லன்ட்டு. இப்ப தான் அதுக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா, இன்னும் வாய்ப்புகள் ஓப்பன் ஆகல. பியூசி பேங்க்ல இன்னும் கூட டவுன் ஆனா நல்லாருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்தது ஜிஆர்இ இன்ஃப்ரா. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 413,00,00,000 வந்து ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இந்த கம்பெனிக்கு நெறைய டைம் ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது ஐஆர்இ இன்ஃப்ரா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டாங்க. ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா, போனஸ் குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9% வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் ஏறி இருக்குங்க. வியாழக்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் டேட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8.5% மேல ஏறி இருக்கு. ரூ. 40 ட்ரேட் ஆனது. போனஸ்க்கு 1:1 குடுக்கவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 22 ரேஞ்சுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். போனஸும் குடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தோம். யாராச்சும் போனஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு 10% லாபம் கிடைச்சிருக்கும். அடுத்தது இன்டெலிஸ்ட் டிஜென் அரேனா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல உள்ளது. டபுள் டாப் போட்டு நல்லா கீழ படுத்து தொங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமா. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் டீல் கிடைச்சிருக்குங்க. 500 மில்லியன் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் கெயின்ல கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது டெக்ஸ்மேக்ஸ் ஒரு ரயில் கம்பெனிங்க. இந்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் புறப்படவே இல்ல. ஸ்டார்ட் ஆயி ரயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்லயே நிக்கிது. எப்ப இந்த இந்த ரயில் வந்து புறப்படும்னு தெரியல. நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. எங்கேருந்து எங்கே இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் தெரியும். யாராச்சும் ஒரு ஆளு ரயில்வே ஸ்டாக் வந்து மேல போகும்ன்னு சொல்லி இங்க சொல்லி ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல்லயோ யாராவது பார்த்து வாங்கியிருந்தாப்லன்னா என்ன நடக்கும் பாருங்க ஒரு இன்வெஸ்டரு. ஆமா, மொத்தமா தலையில துண்டு போட்டு போ வேண்டியதுதான். 22,00,00,000க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆனா ஸ்டாக்குக்கு பாருங்களேன், எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், கன்டின்யூ டவுன் ட்ரெண்ட் தான். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ரயில்வே செக்டார்லலாம் கன்டின்யூ இறங்கிட்டே இருக்கு. ஆவரேஜ் பண்ணி டயர்டா இருப்பீங்க நெறையா பேரு. நான்லாம் ஆவரேஜ் பண்ணவே இல்ல விட்டுட்டேன் அந்த ஸ்டாக்க அப்படியே போகட்டும். எங்கே தான் போய் நிக்கிது, எந்த ஸ்டேஷன்ல போய் நிக்கட்டும், அந்த ஸ்டேஷன் நம்ம டிக்கெட் எடுத்து ஏறிக்கிறோம்ன்னு தான் பேசாம நான் விட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் வேர்ல்டு எனர்ஜி. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 314,00,00,000 ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. நெறைய டைம் இந்த ஸ்டாக்க நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நண்பர்களுக்கு தெரியும். புதுசா வைப்பு வந்த ஸ்டாக்கு தான். ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போயிருச்சு. அடிக்கடி இந்த ஸ்டாக்குக்கு கொஞ்சம் ஆர்டர் கிடைச்சிட்டு தான் இருக்கு. எங்க இருக்கு பாருங்க. 300 ஹை 52 வர ஹை எங்க இருக்கு? 52 வர லோ எங்க இருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டாக்கு. யாராச்சும் ஐபிஓல வாங்கி செல் பண்ணாம இருந்தாங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். பாருங்க, மலையிலேருந்து சரிச்சு விட்ட மாரி இருக்கு. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. நல்ல ஆர்டர் தான். ஒரு 432 314,00,00,000க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்டிபிசி சோலாப்பூர்ல. நல்ல ஒரு விஷயம். அடுத்தது ஒரு 5 ஸ்டாக்குங்க. நெறைய ஸ்டாக் இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் தாங்க. எல்லா ஸ்டாக்கையும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு 5 ஸ்டாக் நண்பர்கள் கேட்டது. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் தான். ஜோதி லேபு கீழ போயிட்டே இருக்குங்க. என்னங்க பண்றது? அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஆனவங்க எஃப்எம்ஜிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கெட்ட நேரம். சொல்லப்போனா இந்த ஆயில் பிரச்சனை வேற இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப அடியாகும் மார்ஜின் எல்லாம். அ ஜோதி லேப் வந்து பார்க்கையில எங்க ஆல்மோஸ்ட் 50% 52 வாரம் லோ ஹை எங்க இருக்கு பாருங்க. நல்ல ஒரு டவுன்ல தான் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் லோ. இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த ஏரியா 2022 சப்போர்ட். இங்க இந்த சப்போர்ட் இந்த ஸ்டாக் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நானும் இந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். கன்டினியூயா நல்ல ஒரு டவுன் தாங்க. கம்பெனியில எந்த நெகட்டிவ் நியூஸும் கிடையாது. வ வ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேல்ஸ் மார்ஜின் எல்லாம் அடியா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நல்லா டவுன் ஆயிட்டே இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள். இந்த ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டே இருந்தது. அதுக்கு என்னமோ இன்னைக்கு கெட்ட நேரம் 8% மேல நல்ல ஒரு டவுனுங்க. யாரு கண்ணு வச்சாலும் தெரியல. 8.5%க்கு மேல நல்ல ஒரு டவுனு தான். நல்ல வேளை நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இங்க வாங்குன இந்த ஃப்ரீயா கிடைச்ச ஸ்டாக்க பார்த்தேன். சரியில்ல. கொஞ்சம் முக்கியமான சப்போர்ட்ட பிரேக் பண்ற மாரி இருந்துச்சு. வித்துட்டு ஒடியான்ட்டேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு என்ட்ரி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. இன்னும் கூட டவுன் ஆனுச்சுன்னா நல்லாருக்கும். பார்ப்போம். கிரேட் எஸ்கேப் ஆயிட்டேன் இந்த ஸ்டாக்லேருந்து. நல்லது தான் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சேல்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஃபண்டமெண்டல் கரெக்ட்டா இன்னும் வரல. பார்ப்போம் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளும் சரி, கமர்ஷியல் வெஹிக்கிளும் சரி 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆல்ரெடி நல்ல டவுன்ல தான் இருக்கு. அதுக்கு மேல எங்க நான் சேல் பண்றது அந்த ஸ்டாக்க? ஆல்ரெடி டவுன்ல தான் இருக்கு. அடுத்தது சுமி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருக்குங்க. ஆல் டைம் ஹைல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு டவுன்ல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான சப்போர்ட் பக்கத்துல ட்ரேட் ஆயிருக்கு.
நம்முடைய ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட ரீச் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. நெறைய நண்பர்கள் யாரும் வாங்காதீங்க இருந்தீங்கன்னா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல இருக்காங்க. மதர்சன் சுமி ஒயரிங் எல்லாருக்குமே தெரியும். அதே மாரிக்கே சம்மர்த்தனா மதர்சன் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு 2025ல ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு இந்த ஸ்டாக்கும். சம்வர்த்தனா, மதர்சன் இன்டர்நேஷனல். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆல் டைம் ஹைல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்க்கு வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் பாக்கையில இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் இந்த இடத்துல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரிங் இங்க வேர்ல்டு வைடா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் யூனிட் வச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி தான். இந்த ஸ்டாக்க பத்தி எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் சொல்ல வேண்டியதில்ல. எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்க்கு இன்னைக்கு வந்திருக்கு. அடுத்தது கேபிள் செக்டார்ல நெறைய நண்பர்கள் அடிக்கடி கேட்கறது பாலிகேப். பாலிகேப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங்க. 3% மேல நல்ல ஒரு செல்லிங்கு. வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹையா தாங்க இருக்கு. 40 கிட்ட இருக்கு. இன்னும் டவுன் ஆகணும். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் நம்ம சொல்லியிருந்த அந்த சப்போர்ட்க்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல் ஆன் ரைஸ் மாரி வந்துட்டு மறுபடியும் இங்க டவுன் ஆயிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுச்சுன்னா, இந்த ஸ்டாக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால இருக்கு. இந்த ஏரியாக்கிட்ட வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய ஒரு கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனி சொல்லலாம் அந்த ஸ்டாக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல அசோக் லைலாண்ட். அசோக் லைலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் இன்னைக்கு 5% மேல. மத்த ஸ்டாக் கையில பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் லைலாண்ட் நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 50ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2% குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். ஆமா, கன்டினியூவா செல்லிங் பிரஷரு. இங்க ஒரு சைட்வே இருக்கு. இந்த சைட்வேக்கு வந்துச்சுன்னா, நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இதுதான் முக்கியமான சப்போர்ட். இது லாங் சைட்வே. இந்த சைட்வே பிரேக்கப் பண்ணி தான் இந்த ஸ்டாக் மேல போணுச்சு. அதனால அதுக்கு பக்கத்துல அந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. அசோக் லைலாண்ட். இந்த ஸ்டாக்லாம் என்கிட்ட கிடையாது. நான் வச்சிருந்தேன், வித்துட்டேன். இது வாய்ப்புக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆட்டோமொபைல் செக்டார்ல. ஆமா. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக் எல்லாமே. நம்ம பார்த்த ஒரு 6 ஸ்டாக்கையும். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே. அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட் தான். என்ன நம்மகிட்ட இங்க டேட்டா இருக்கோ சோசியல் மீடியால அத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம பை காலோ, செல் காலோ குடுக்கிறது கிடையாது. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்ம எந்த ஸ்டாக்குமே வந்து நீங்க பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க அப்படிங்க சொல்றது கிடையாது. இந்த ஸ்டாக் இந்த இடத்துல முக்கியமான சப்போர்ட்க்கு வந்திருக்கு. நல்ல செல்லிங் பிரஷர்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திய தான் நம்ம சொல்றோம். அதனால நீங்க அத நம்ம சொல்றதுக்காண்டி இந்த ஸ்டாக் எந்த ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குறாதீங்க. எந்த ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நெறைய பேர் நம்ம சேனல வந்து பார்த்து சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப நன்றி. அதிகமான லைக் குடுங்க. நீங்க எந்த அளவுக்கு அதிகமான லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் இந்த வீடியோவ பார்த்து பயனடைவாங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.